மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் KS அவர்கள், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுன் அவர்கள், நான் என்னெல்லாம் பேசணும்னு நான் நினைச்சனோ அத்தனையும் பேசி எல்லாத்தையும் முடிச்சிட்டார். நான் உங்ககிட்ட பேரை வரைக்கும் படிச்சுட்டு நன்றி வணக்கம், வில்லிவாக்கம் தொகுதி கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் சொல்லிட்டு நான் பாட்டு போய்கிட்டே இருக்கணும். நான் அப்பயே அவர்கிட்ட சொன்னேன், சகோதரர்கிட்ட ஆதவ அவர்கிட்ட சொன்னேன், நான் முன்னாடியே பேசிட்டு எனக்கு மற்ற வேலையெல்லாம் இருக்குது நான் போயிடுறேன்னு. அப்படிலாம் இல்லைண்ணே, நான் பேசிட்ட பிறகு நீ பேசுனேன்னு. இப்போதான் அதோடைய காரணம் தெரியுது. நான் பேச வேண்டியதெல்லாம் நான் பேசிடுறேன், இது மாதிரி நீட்டு. சகோதரர் CTR அவர்கள், பாபு அண்ணன் அவர்கள், அண்ணன் JCD பிரபாகரன் அவர்கள், அமலன் பால்ராஜ், அசோக் மற்றும் 1993 ரசிகன் தலைவர் தளபதி நடித்த ரசிகன் படத்தை பார்த்து ரசிகர் மன்றம் போர்டு திறந்து நற்பணி மன்றமாக இருக்கும்போதும் சரி, மக்கள் இயக்கமாக இருக்கும்போதும் சரி, இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளராக இருக்கும் சகோதரர் SKM பூக்கட குமார் அவர்களை நான் பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மிக கடினமான ஒரு உழைப்பாளி. இன்று இந்த அளவிற்கு வில்லிவாக்கம் தொகுதி அவர்களை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது பூக்கடை குமாருக்கு தான் அந்த புகழ் சேரும். அதற்கு அடுத்தபடியாக மாவட்ட இணைச் செயலாளர் ரவி பிரகாஷ், ஆண்ட்ரூஸ், பார்த்திபன், தேவி, அஞ்சலை, சரவணன், பிரியலதா, மகாலட்சுமி, SKM ராஜா, VS மணி, ஜெகநாதன், 96வது வட்ட செயலாளர் பார்த்திபன், வேலு, பிரசன்னா, ரவி, ஜஸ்டின், பிரசாத், தேவராஜ், ராஜ்கமல், ரஞ்சித் மற்றும் VSD விசு, சந்தோஷ், மணிகண்டன், ஹரிபிரசன்னா, கண்ணன், ஜெகன், கார்த்திக், சதீஷ், சாமுவேல், ராஃபிக், ஆனந்தகுமார், ஜாப்லி, லாவண்யா, சிவா, ஜஸ்டின், காளிமுத்து, குமரையா, பிரபாகரன், பவானி, கோகுல், ரவி மற்றும் பாலாஜி, உதயகுமார், ஏம்நாத், சாதனா மற்றும் முகமது சாதிக் மற்றும் தளபதி நெஞ்சில் கொடியிருக்கும் அனைத்து தோழர்களே, தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நாளே ஆயிடுச்சு. நான் அதுதான் பேரை மட்டும் சொல்லிட்டு நன்றி வணக்கம்னு சொல்லிடலான்னு நினைச்சேன். அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் 10,000 கொடுக்குறேன், 5,000 கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன். ஆட்சியில் வந்தால் தானே அந்த 10,000 கொடுக்க முடியும். அந்த ஆட்சியை கொடுக்க போறது 2026 முதலமைச்சராக மே மாதம் அமரப்போது நம் தலைவர் தளபதி மட்டும். இங்க வில்லிவாக்கத்தில் 1,59,000 வாக்குகள் தான் இருக்குது. 255 பூத் இருக்குது. நம்மளுடைய உறுப்பினர் சேர்க்கையில் 19,417 பேர் வில்லிவாக்கம் தொகுதியில் இருக்கிறோம். இந்த 19,417 பேர் கூட ஒருத்தவங்க இட்டுன்னு போய் ஓட்டு போட்டுட்டாலே நம்மளுடைய வில்லிவாக்கம் தொகுதி வெற்றி தொகுதி என்பது உண்மையாக இருக்கும். மேலும் இந்த 255 பூத் இருக்குது.
ஒரு பூத்துக்கு 5 பேர்னாலும் 1275 பேர் இருக்க வேண்டும். தலைவர் அவர்கள் யாரை வேட்பாளராக அறிவிக்கிறாரோ அடுத்த நாளே வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்தப்படும். அந்த கூட்டத்தில் 1655 பேரும் இருக்க வேண்டும் என்று உங்களை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 30 வருடமாக பூக்கட குமார் இந்த தொகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த தொகுதி கண்டிப்பாக வெள்ளிவாக்கம் தொகுதி கண்டிப்பாக தளபதியுடைய கோட்டையாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. 16 தொகுதியும் திமுகவுடைய கோட்டையாக சென்னை இருந்து கொண்டிருக்கிறது என்று எல்லோரும் சொல்லிக் கொள்கிறார்கள். அது இன்னும் 50-60 நாட்களில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதியுடைய கோட்டையாக இருக்கும். ஏன் என்று சொன்னால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடந்த 30 வருடமாக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான்.